ரயிச்சுக்க என்ன சொல்ல இந்த கடற்கடற்கரை கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல, அது உண்மையான பேர் என்ன தெரியுமா? ராஜராஜன் பெருவீதி. வரலாற்றுல பேரு ராஜராஜன் பெருவீதி. அதுக்கு ஐயா வச்ச பேர் என்ன தெரியுமா? ராஜீவ் காந்தி சாலை. அது கிழக்கு கடற்கரை சாலைன்னு வச்சிருந்துருக்கலாம். இப்போ வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? ஐயா கருணாநிதி அவர்கள் பேரை வச்சிருக்காப்புல. எங்க ஊர்ல வந்து தம்பி 80 வயசு 85 வயசு போனா என்ன கேட்டாலும் கொடுக்க ஆரம்பிச்சிரும். சாராயம் கேட்டா கொடுப்போம், கறி சாப்பிட்டா கேட்டாலும் கொடுப்போம், மீன் கருவாடி எது கேட்டாலும் கொடுப்போம். ஏன்னா எங்க அப்பா தாத்தா எல்லாம் சொல்லுவோம், பெரியவங்களாம் விடுப்பான்னு ஒரு 4-5 சந்தைக்கு இருப்பாப்ல. அது நல்லது வல்லதை கொடுங்கப்பா, கடைசி காலத்துல வாய்க்கு ருசியா சாப்பிட்டு போகட்டும்னு. அப்படி இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பேரை வச்சுட்டு போக வேண்டியதுதான். நீங்க நாடக உலகின் தந்தை சுவாமி சங்கரதாசன் என் தாத்தனுக்கு பேர் இருந்ததுல, அந்த கலைமன்றத்து பேர் எதுக்கு மாத்தினீங்க? எல்லா சிலையும் தெருவில் இருக்கு, எங்க தமிழ் தாய் சிலையை எதுக்கு இடிச்ச? அப்ப சேட்டை தானே. ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கு அந்த வளாகத்துக்கு ஏன் தாத்த முகத்தை ஒரு பேரை வைக்கல? 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர் இருக்கான்ல, அவன் பேரை அந்த கட்டின நூலகத்துக்கு ஏன் வைக்கல? எல்லாத்துக்குமே உங்க அப்பா. அப்ப என்ன நினைக்க தோணுது? சரி வச்சு அழகு பார்த்துட்டு போங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சீவி பூ வச்சு ஒரு பொட்டு வச்சு போடுவான். இன்னும் 1/2 மணி நேரத்துல மொட்டை அடிக்க போறோம், அதனால நல்லா நல்லா ஒரு போட்டோ கூட எடுத்துக்கடாடே. அது அந்த கதை தான். அது அதனால ரசிச்சுக்க. இது எத்தனை நாளைக்கு இருக்கும்? நீங்க வச்சுட்டு போனா நான் வந்து மாத்துவேன் தம்பி, நான் வந்து மாத்துவேன். இப்ப நான் சொன்னல இந்த பேரெல்லாம் வைப்பேன். அந்த ஜல்லிக்கட்டு வளாகம் சரி கட்டிட்டாங்க, நம்ம காசு தான் போடுறா தாத்த மூக்கையத்தவர் போடுவேன். கல்வி தந்தை இங்க என்ன பேரு? வள்ளல் பாண்டித்துறை. 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் நூலகம் போடுவேன். என்ன பண்ணுவ நீ? ஆசைப்படுறாரு, வச்சு அழகு பார்க்கிறாரு. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ள காலை உணவு திட்டத்தை தெலுங்கானாவில் செயல்படுத்தணும் அவரை நினைச்சு நான் வருந்துறேன். நாங்க தான் சோத்துக்கு செத்த பயமக்களா இருக்காங்க, அவங்களாவது தன்மானத்தோட வாழ விடணும். காலை உணவு உப்புமா தானே. நீ வரையா போமா 2 பேரும், ஆனா சொல்லாம போகணும். சொன்னா மாத்தி வாங்க. காலையில 5 நாள் உப்புமாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் இது உப்புமா கம்பெனி. நாங்கெல்லாம் திரைப்படம் தயாரிக்கும் போது எப்படின்னு உப்புமா கம்பெனின்னு ஒழுங்கா காசு தர மாட்டாங்க, ஒழுங்கா அதுக்கு பேரு. தம்பி 60 வருஷமா நாங்க ஆண்டிருக்கோம், மாறி மாறி திமுக அதிமுக. மதிய உணவு என் தாத்தன் போடும்போது அன்னைக்கு விடுதலை பெற்ற காலத்துல இவ்வளவு வருவாய் பெருக்கல, கல்வி போய் சேரல, பிள்ளைகளை படிக்க வைக்க என்னன்னா அவனுக்கு வரல. அவனுக்கு ஆடு மாடு மேய்க்க போனாதான் சாப்பாடு. படிக்கணும்னா என்ன பண்றது? ஒரு வேளை சாப்பிடணும்னு நாங்க ஆடு மாடு மேய்க்க போகலைன்னா எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டான். சரி சாப்பாடு போட்டா வருவானா? சரி நோட்டு புத்தகம் வாங்கல, நோட்டு புத்தகம் தாரேன். சீருடையில போட்டுக்கிற துணிமணியில சீருடையும் தாரேன். அப்படி சொல்லி அவன் படிக்க வச்சான்னா அன்னைக்கு தேவை இருந்தது. 60 அவனுக்கு பின்னாடி இவ்வளவு காலம் ஆண்டு விட்டு காலை உணவு சாப்பிட்டுட்டு வர முடியலடா என் மகளும் மகனும் பள்ளிக்கூடத்துக்கு. அப்ப எவ்வளவு வறுமையில என் ஆத்தால பண்ணி வச்சிருக்க? காலை ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து வர முடியல. இங்க வந்துதான் சோறு போடுறேன்னு பெருமையா பேசுறேன். எல்லாருக்கும் சோறு 1000 ரூபாய் காசு. பஞ்சப்படி ஒரு பராரி கூட்டமா துப்புரவு பணியாளர்னா காலை உணவு போடுறோம் உங்களுக்கு. இது எப்படி பாக்குறது? இது ஒரு சேவைன்னு பாக்குறியா? இந்த மானங்கட்ட கூடத்துக்கு ஒரு வேளை சோத்தை போட்டு கையில் 500 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறியா? எப்படி எடுத்துக்கிறது? இந்த ரேவந்த் ரெட்டியை நான் மதிக்கிறேன், அதுக்காக இதை போய் செய்வேன்லாம் அந்த நேரத்துல புகழணும்னு பேசிட்டாப்ல. அது செய்ய மாட்டான். அவன் சாதி வாரி கணக்கெடுக்க எடுப்புறான்ல மானஸ்தன். இவர் எடுப்பாரா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கூட்டணி தானே வச்சிருக்க. இங்க பெரியார் பிறந்திருக்காரு, சமூக நீதியை நீட்டிட்டார் காட்டிட்டாரு இல்லையா? அதான் இங்க பிறக்கலையே எடுக்கிறேன். அதே கூட்டணி வச்சிருக்க சீதாராமையா 24ஆம் தேதிக்குள்ள எடுத்து முடின்ற. அங்க பெரியாருக்கு நீங்க உங்க பேர் சொல்ற பெரியாருக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லாத நிதிஷ்குமார் எடுக்கிறேன். எல்லாத்துக்கும் மத்திய அரசை சாட்டி விடுறது. நிதி தரல, நான் என்ன பண்றது? 40 பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாக்கு வலிக்கவா? எதுக்கு வென்று போனீங்க? இந்த கையை பிடிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருந்தீல்ல நம்ம ஐயாட்ட மோடி ஐயாட்ட, நீங்க ஐயா அந்த நமக்குள்ள நிதியை கொஞ்சம் ஏதாவது அவரு சொல்லவே இல்லையே. நீங்க அவருக்கு பதிலா நீங்க பேசுவீங்க. மாற்றத்தை எதுல மாற்றத்தை? அதே இங்க பாருங்க, அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல.
திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாங்க. சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க. ஏன்னா நீங்க என்ன இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி மாற்றம். கல்வி இப்படி இருக்கு, இப்படி மாத்துறேன். மருத்துவம் இப்படி இருக்கு, இப்படி மாத்துறேன். அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மாற்றம்னா என்ன? அவர் சொல்லவே இல்லை. நாங்க மாற்றம் கட்டுறோம்ல, அவரே சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம், நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்ல, 2 பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல. நாளைக்கு கரூர் பேசி நாமக்கல் 2 பாயிண்ட். அதான் அவருடைய பாயிண்ட்னா என்ன? நாங்க சாத்தியம் இல்லாதத பேச மாட்டோம் அப்படின்னு. சாத்தியத்தை தான் பேசுவோம். எது சாத்தியம்? அவருக்கு சொல்லிக் கொடுங்க. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை. சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பதற்கு பேர் தான் புரட்சி. அதுதான் முயற்சி, அதுதான் ட்ரீம், அதுதான் கனவு. அது சொல்லிக் கொடுக்கணும். அவர் அதெல்லாம் சொன்னா கேட்கிற மாதிரி இல்ல. அண்ணன் சொல்றாரு, என்னமோ சொல்றாரு, கேட்போம்ட்டு விமர்சிக்கிறாரு. இது விமர்சிக்கிறது இல்ல. இப்ப சரி விட்டுருவான். நானு 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் 26 தேர்தலில் நிக்க போறேன். எனக்கு என்ன ஆட்சி 5 வருஷம் கொடுத்து நான் அதை அழிச்சேனா, நாட்டை கொள்ளையடிச்சேனா, ஊழல் லஞ்சத்துல ஊறி தெளிச்சேனா, மலையை வெட்டினா, மணல் அள்ளினா, கொலை பண்ணனா, கொள்ளையடிச்சேனா, என்ன செஞ்சேன்? என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு? அதிகாரத்துல இருக்கிறவன், அநியாயம் செய்யறவன், ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைக்கிறவன், வளத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற கொடுக்கிறவனை பேசாது, எந்த விமர்சனம் வைக்காது. இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன? எல்லாரும் எதிர்க்கிறாங்கல்ல, காரணம் என்ன? நாங்களே அதை பொருள்படுத்துறது இல்ல. ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள். ஏதோ போய என்னை விமர்சிக்கிறது ஓ வேலை, உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது ஏன் வேலை, அவ்வளவுதான். நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு, அதன் லட்சியத்தை மரமாக்கு. வேர்க்காம விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாம வளர முடியாது. விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான், இவன் அதிகமா விமர்சிக்கிறான்னா ரொம்ப பயப்படுறான். அவ்வளவுதானே. கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும்.